ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனக்குமரல்கள் எனக்கு நன்றாகவே புரிகிறதம்மா. ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். நீ என்னிடம் எதுவுமே இப்பொழுது எதையுமே சொல்லாது. இது நடக்கிறது, இந்த விஷயம் நடக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது, என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று எதையும் என்னிடம் வந்து சொல்லாது. ஏனென்றால் நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, எந்த விஷயம் நடக்கிறது, இவ்வளவு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை, என்னென்ன வேண்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டான். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை, என்னென்ன விஷயங்கள் உனக்கு தரப்போகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் இருந்து பறித்தவர்களுக்கு என்னென்னலாம் தக்க தண்டனை கொடுக்க போகிறேன் என்பதையும் சொல்கிறேன் கேள். எவ்வளவோ காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து 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 நீ சமாளித்து விட்ட. இதற்கு மேல் இந்த உன்னுடைய உறவுகளுக்கு மத்தியிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் மத்தியிலும் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருக்க முடியாமல் தான் உன்னுடைய கோபத்தை வெளியில் காட்டினான். அதிலிருந்து உன்னை எல்லாரும் என்ன சொன்னார்கள்? கோபக்காரி என்று பெயரை சூட்டினார்கள். அமைதியாக இருக்கும் பொழுது நீ அமைதியானவள் என்று சொல்லவில்லை. அதே மாதிரி சில பேருக்கு உதவி செய்யும் பொழுது நீ உதவி செய்வதில் பெரிய ஆள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது முன்பு எல்லாருக்கும் செய்தாய். அப்புறம் யாருமே எது செய்தாலும் உன்னை மதிப்பதும் கிடையாது, உன்னை தூற்றுகிறார்கள் என்று தெரிந்து எல்லோரிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாய். இதுதானே நீ செய்து கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது நீ தாராளமாக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கும் பொழுது உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது நீ எதுவுமே தரவில்லை என்று தெரிந்து உன்னை தூற்றுகிறார்கள். இது உனக்கு மட்டும் நடப்பதல்ல, தெய்வமாக இருக்கும் எனக்கும் நடப்பதுதான். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தேன் என்றால் அதை பெற்றுக்கொள்வார்கள். அதுவே நான் ஒரு விஷயத்தை செய்யவில்லை, காலதாமதமாக்குகிறேன் என்றால் உடனடியாக என்னை பார்த்து சாய் எதுவுமே செய்ய மாட்டார் என்ற ஒரு பெயரை வைப்பார்கள். இதுதானே ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலோ பாதுகாப்பு கிடைக்கும். எப்படி தெரியுமா பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்கிறேன்? உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை பார்த்து ஏதேதோ சொல்கிறார்கள் என்று நினைத்து எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாது. நீ குழப்பிக்கொள்ள உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் குழப்ப ஆரம்பிப்பார்கள். நீ தேடி தேடி சில விஷயத்தை தேடி தேடி ஓடுகிறாய். அந்த தேவைகள் எல்லாம் உனக்கு என்னவென்று புரியும். சில விஷயத்தை நீ வேண்டும் என்று ஓடுகிறாய். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த விஷயத்தை எல்லாம் எதற்காக இவள் தேடி ஓடுகிறாள், இவளுக்கு எவ்வளவுதான் தெய்வம் கொடுத்தாலும் பத்தாது போல என்று சொல்கிறார்கள். உனக்கு என்ன தேவை, உன் குடும்பத்திற்கு என்னென்ன விஷயங்கள் தேவை என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோருக்கும் செய்யும் பொழுது நீ எல்லோருக்கும் செய்கிறாய், நல்லவள் என்று பெயரை சூட்டவில்லை. அதுவே நீ எதுவுமே செய்யவில்லை, எல்லோரிடம் இருந்து இப்பொழுது நீ ஒதுங்க ஆரம்பித்து விட்டாய். அப்பொழுது இவளுக்கு உறவுகளை பிடிக்காது என்ற பெயரை வைக்கிறார்கள். நல்லவளாக இருக்கும் பொழுது நல்லவள் என்று சொல்வதல்ல, ஏதாவது ஒரு விஷயம் செய்து விட்டார்கள் என்றால் கெட்டவர்கள் என்ற பெயரை உடனடியாக சொல்வார்கள். இதுதான் உண்மை. இது உனக்கும் தெரிந்ததுதான். தங்கமே, கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் வெளியில் காட்டாதே. வெளியில் நீ காட்டினாய் என்று வைத்துக்கொள், அது அவர்களுக்கு உணவு. எப்பொழுது நீ அழுவாய், எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகும், அதை பார்த்து சிரிப்போம் என்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு நேராக நீ வாழ்வாயா, இல்லை இவர்களுக்கு நேராக நீ அழுது கொண்டு இருப்பாயா? நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்பது ஒருவனுக்கு தெரிந்தாலே உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் பார். அவனுக்கு தெரிந்தால் அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து. அந்த விருந்தை நீ கூடுவதற்கு தயாராக இருக்கிறாயா? ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் மோசமான ஒரு நிலைக்கு உன்னை தள்ளவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் நீ போக இருக்கிறாய். அப்படி போக இருக்கும் பொழுது உன்னை தடுப்பதற்கோ உன்னுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கோ எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நானோ உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். அந்த அள்ளி கொடுக்கும் நல்ல விஷயங்களை தாராளமாக வாங்கிக்கும். அந்த நல்ல ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்கள் இருக்கு, அதிசயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் எல்லாமே உனக்கு திருப்திகள் இருக்கும். இனி வரும் விஷயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு எதிலையுமே திருப்திகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் வரும் காலத்தில் திருப்திகள் இருக்கும்.
நல்லதொரு விஷயங்கள் இருக்கும். தேவைப்படுவது எல்லாம் உனக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சதா? இதற்குமே கவலை என்பது வேண்டாம். அதே மாதிரி உன்னை கவலைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உடனடியாக நீ சொல்ல போகும் விஷயங்களே சந்தோஷமான விஷயங்கள் தான். எப்படி என்றால், உன் குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு நல்ல காரியமோ தட்டி தட்டி போய்கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த நல்ல காரியங்கள் நடக்கவே கூடாது என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கிறார்கள், பொறாமை பிடித்தவர்கள். அவர்களுக்கு நீ என்னுடைய வீட்டில் விசேஷம் வாருங்கள் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதோ நடக்க போகிறது. புரிகிறதா? அப்பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்கும்? உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் நடக்க போகிறது. புரிந்ததா? தங்க பிள்ளைக்கு இன்பமான அதிர்ச்சிகள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் இந்த நாள் வரைக்குமே எப்படி என்றால் திடீர் திடீர் என்று கஷ்டமான செய்திகள், கஷ்டமான விஷயங்கள் இதுதானே வந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான செய்திகளோ வரப்போகிறது. அதுவும் நீ எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாயோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று காத்துக்கொண்டு இருந்தாயோ, அந்த விஷயங்கள் எல்லாம் தானாக வந்து உன்னுடைய வாழ்க்கையில் கைகளானது சேரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சிலர் நினைப்பது என்ன தெரியுமா? இவளுடைய வாழ்க்கையோ வீணாக போகும், அதை பார்த்து சிரிப்போம் என்று. ஆனால் இது சிரிப்பதற்கான நேரம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அவர்கள் பார்க்க வேண்டிய நேரம். அவரவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்கும், அதை பார்த்து சிரிப்போம் என்று நினைத்தார்கள். ஆனால் இது சிரிப்பதற்கான காலமல்ல. அவர்கள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் எல்லோரும் மனதளவில் கஷ்டப்படும் காலம். நீயோ சிரிக்க வேண்டிய காலம்தான். நீ ஒன்றும் பயப்படாதே, நான் இருக்கிறேன் உனக்கு. மற்றவற்றை பற்றி எதற்காக யோசிக்க வேண்டும்? உன்னை காண நான் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய இந்த சாய் உண்டு. இந்த சாய்க்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் இங்கு நடப்பது இல்லை. இந்த சாயாகிய நான் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுக்கிறேன். உனக்கு ஒரு தோள் கொடுக்கும் தோழனாகவும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்யும் ஒரு அப்பாவாகவும் இருக்கிறேன். இனியோ ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு விருந்தாக இருக்கும் என்று நினைத்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு விஷயமும் விருந்தாக இருக்காது. உனக்கு எல்லாம் விருந்தாக இருக்கும், அவர்களுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும். சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாய். தைரியத்தோடு இரு. பணத்தாலும் பதவியினாலும் உனக்கு எதெல்லாம் தேவையோ, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். காலம் முழுக்க உனக்காக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு துணையாகவும், உனக்கு அனைத்து விதமான சக்திகளையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் கூடவே இருந்து வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.